ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் மதன் சுபாஷ். இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து பால் பாயாசம். ஏன் இன்றைக்கினா, இன்றைக்கி நம்ம 100 பேர் எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்யூ. நீங்களும் இந்த வீடியோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு பாவண்டு பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. கீழே எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மட்டும் பாயாசம் குடிக்க போகிறது இல்லை. இன்றைக்கி நம்ம 100 பேர் வந்ததுனால இன்றைக்கி சந்தோஷமாக இன்றைக்கி எல்லாருக்கும் நம்ம பாயாசம் கொடுக்க போகிறோம். அதுவும் முக்கியமாக இயலாதவங்களுக்கு மட்டும். 1 கிலோ சவ்வரிசியை அப்படியே கொட்டுறோம் கொதிச்ச வெந்நீரில். கொஞ்சம் கொஞ்சமாக அடி பிடிக்காமல் அப்படியே லைட்டாக கிண்டிக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் முதல் தண்ணியை நல்லா சூடாக்கி அதுக்கு பிறகு நீங்கள் பாயாசத்தை போடுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி குறைவாக இருக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் தண்ணி 1 கிலோவுக்கு நான் இது செஞ்சுருக்கிறேன். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் எடுத்து உங்களுக்கு போதுமான வாசத்துக்கு, ஏன்னா ஏலக்காய் வந்து வாசத்துக்கு போடுறது, அதை லைட்டாக போட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. சவ்வரிசி வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். ஏன்னா எதுக்கு நம்ம ஏலக்காய் போடுறோம்னா நல்ல வாசத்துக்கு தான் நம்ம ஏலக்காவை போடுறது. நான் இன்னும் கொஞ்சம் தூளாக்கியிருக்கலாம், சாரி. அடுத்த முறை செய்யும்போது தூளாக்குறேன். அதே இதை மறந்துடாதீங்க. ஏலக்காவை நம்ம இன்னும் கொஞ்சம் பொடிசாக நல்லா கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் அடித்து நல்லா தூளாக்குங்க, பவுடர் மாதிரி. அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பாசிப்பயிரை கொஞ்சம் வறுத்து நல்லா கொஞ்சம் இடிங்க. இடிச்சிட்டு அப்படியே போடுங்க. அதுக்காக பாசிப்பயிரை கொஞ்சம் கருக விட்டுறாதீங்க. நல்ல சுத்தமான பாலை கொஞ்சம் ஆக்கி அதை கொஞ்சம் வடிகட்டி அதை அப்படியே பாயாசத்தை கொஞ்சம் ஊற்றிக்கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பாயாசம் வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் பாலை விடுங்க. நான் எதுக்கு வடிகட்டி இது செய்கிறேன்னா, ஏதாச்சும் ஆக்கும்போது ஏதாச்சும் இது இருக்கும், அதனால் நான் இது செஞ்சுருக்கிறேன். நம்ம நாட்டு சர்க்கரையை நல்லா இடித்து கொஞ்சம் பொடி தூளாக்கி அதை அப்படியே கொட்டி விடுங்க. ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரை எதுக்கு நம்ம எவ்வளோத்துக்கு இது சீனி இல்லாமல் சர்க்கரை சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு நம்மளுக்கு வந்து கலர் கிடைக்கும். அதனால் நான் சீனி போடாமல் சர்க்கரை, நாட்டு சர்க்கரையை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இனிப்புக்காக, இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்காக மட்டும் நான் சர்க்கரையை சேர்த்துக்கொள்கிறேன். காஞ்ச முந்திரி பழம் அதையும் போட்டுருவோம். என்ன நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் நெருப்பை குறைச்சி செய்யுங்க. ஏன்னா நான் 2 சிரட்டையை வச்சு விட்டேன் தெரியாமல், அதுதான் இப்போ எரிஞ்சிட்டு பொலண்டு எரியுது. கொஞ்சம் பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்தது உங்களோட தேவையான சைஸுகளை நீங்கள் இது செஞ்சு கொடுங்க. அதையும் அப்படியே போட்டுருங்க. சீனி, வெள்ளை சீனி போட்டிருந்தா நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னடா பால் தானே விட்டான் அப்படின்ட்டு அதுக்காக வெள்ளை கலராக வந்திருக்கும். நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டதுனால கொஞ்சம் ப்ரௌன் கலர் காட்டியிருக்கு. முக்கியமாக மறந்துடாதீங்க, நிலக்கடலை நல்லா வறுத்து முதல் தோலெல்லாம் சீவி முழுசாக போட ட்ரை பண்ணாதீங்க. அது 2 துண்டாக உடைச்சி அதை கொஞ்சம் போட ட்ரை பண்ணுங்க. சேமியாவை கொஞ்சம் அவிச்சு, ஏன்னா பாயாசத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா சேமியாவும் இன்னும் கொஞ்சம் பாயாசம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். நம்ம வந்து சீனி போடலை, பால் மட்டும்தான் காய்ச்சின பால் மட்டும்தான் விட்டோம். அப்படின்னா நம்ம வெள்ளையாக தான் வரணும்னு பாயாசம் நம்ம நினைப்போம். இல்லை, நம்ம நாட்டு சர்க்கரை போடுறதுனால சர்க்கரையோட கலர் தான் பாயாசத்துக்கு வரும். கடைசியாக கொஞ்சம் நல்லா கட்டிப்பாலை விட்டு அதை கொஞ்சம் கிண்டி விடுங்க. அப்படின்னா அடி பிடிக்காமல் லைட்டாக கிண்டி விடுங்க. இனிப்பு பத்தாதுன்னா நீங்கள் கொஞ்சம் சீனி, சிவப்பு சீனி சரி, வெள்ளை சீனி சரி
நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நான் அதிகமாக சர்க்கரை போட்டதுனால எனக்கு தேவையான இனிப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் சீனி ஒன்றுமே நான் சேர்க்குறதில்ல, வெறும் சர்க்கரை மட்டும்தான். அதனால தான் இந்த கலர் வந்திருக்கு, ப்ரௌன் கலர்.